நேருக்கு வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா சில விஷயங்களை அலச போறோம். நம்மகிட்ட இன்னைக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, நதிகள், அணைகள், பழங்குடி மக்கள், டெக்னாலஜி, ஹெல்த், சுற்றுச்சூழல், அப்புறம் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ்னு நிறைய விஷயங்கள். ஒவ்வொன்னா பார்க்கலாம். வாங்க முதல்ல ஆந்திரால நடந்த ஒரு சம்பவம். பெண்ணாறு பத்தி பேசலாம், சரிங்களா? நெல்லூர் பக்கத்துல ஆத்து வெள்ளத்துல 18 இளைஞர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்கள ரொம்ப நேரம் கழிச்சு மீட்டிருக்காங்க. இது சாதாரண நியூஸ் இல்லையே. நிச்சயமா. இது அந்த பெண்ணாற்றோட தன்மைய காட்டுது. பெண்ணார் இல்லனா பெண்ணார், பினாக்கினின்னு கூட சொல்வாங்க. கர்நாடகா நந்திமலையில உருவாகி கர்நாடகா ஆந்திரா வழியா போய் கடைசியா கடல்ல கலக்குது. ஓ. சுமார் ஒரு 597 கிலோமீட்டர் நீளம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட மழை மறைவு பகுதியில பாயுது. அப்போ மழை காலத்துல பயங்கர வெள்ளம் வரும், ஆனா மத்த நேரத்துல சும்மா சின்ன ஓட மாதிரி இருக்குமா? அந்த பசங்க மாட்டிக்கிட்டதும் அப்படிதானா? ஆமா, கரெக்ட். அதுதான் இதுல பாயிண்ட். இது ஒரு சீசனல் ரிவர். சித்ராவதி, பாபாக்னி, செய்யாறுன்னு துணை ஆறுகள்லாம் இருக்கு. ராயலசீமா மாதிரி வறட்சியான பகுதிக்கு இது ரொம்ப முக்கியம். சோமசீலா, மயிலவரம்னு டேம்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி திடீர் வெள்ளம், அதுவும் இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால இன்னும் அதிகமாகுது. இது ஒரு எச்சரிக்கை மாதிரி. அங்க இருக்க மக்களுக்கும் அப்புறம் வெள்ள அபாயத்தை கணிக்கிற சிஸ்டம் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. அவங்கள மீட்டது நல்ல விஷயம்தான், ஆனா அந்த ஆபத்து அது அப்படியே தான் இருக்கு. ஆமா, தண்ணி மேலாண்மைன்னு வரும்போது கர்நாடகாவில இருந்து ஒரு நியூஸ். ஆலமட்டி அணை, அந்த மேல் கிருஷ்ணா திட்டம், அதாவது யூகேபி, அதோட 3வது கட்டத்துக்காக டேமோட உயரத்தை கூட்ட போறாங்களாம். ஆமா, அதுக்காக பெரிய அளவுல நிலத்தை கையகப்படுத்த போறாங்க. ஓ, இது என்ன மாதிரி திட்டம்? ஆலமட்டி டேம் கிருஷ்ணா நதியில இருக்கு. இது ஒரு பெரிய மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். 2005லே கட்டி முடிச்சிட்டாங்க. பாசனம், குடிக்கண்ணீர், பவர் ஜெனரேஷன், அப்புறம் வெள்ள கட்டுப்பாடு உண்டு இல்லையா? ஆமா, அதுவும் தான். வருஷத்துக்கு சுமார் 713 மில்லியன் யூனிட் கரண்ட் எடுக்கறாங்க. இப்போ இருக்கிற உயரம் 519 மீட்டர். அது 524 மீட்டரா உயர்த்த போறாங்க. அப்போ கொள்ளளவு நல்லா அதிகமாகும். உயரம் கூட்டுறதால நிறைய நிலம் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்க. 1,30,000 ஏக்கரா. இது நல்லதா இல்ல பிரச்சனை வருமா? அது அது கொஞ்சம் சிக்கலான கேள்விதான். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு, குறிப்பா அந்த வறண்ட வட கர்நாடக பகுதிக்கு தண்ணி தேவை பூர்த்தியாகும். பவர் ஜெனரேஷனும் அதிகமாகலாம். சரி. ஆனா மறுபக்கம் இவ்ளோ நிலத்தை எடுக்கும்போது எத்தனையோ 1000 மக்களோட வாழ்க்கை பாதிக்கும். அவங்க வேற இடத்துக்கு போகணும். சுற்றுச்சூழல் பாதிப்பும் இருக்கும். இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்ல எப்போதுமே இதுதான் சவால். வளர்ச்சி வேணும், ஆனா அதனால பாதிக்கப்படுறவங்களோட மறுவாழ்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் வேணும். இது வெறும் இன்ஜினியரிங் வெற்றி மட்டும் இல்ல, சமூக பொறுப்பும் முக்கியம். ஆமா, வளர்ச்சி, தண்ணி தேவைலாம் ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அடிப்படை வசதியே இல்லாம இன்னும் மக்கள் இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல கோடர்மா மாவட்டத்துல பிர்ஹோர் பழங்குடி கிராமத்துக்கு கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு கரண்ட் வரப்போதான். இது கேட்கவே சந்தோஷமா இருக்கு. யார் இவங்க பிர்ஹோர் மக்கள்? பிர்ஹோர் ஜார்க்கண்ட் காடுகள்ல வாழ்ற ஒரு பழங்குடி சமூகம். பாதி நாடோடிகள் மாதிரி சத்தீஸ்கர், ஒடிஷா, மேற்கு வங்காளத்திலயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்கள நம்ம அரசாங்கம் PVTG, அதாவது குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுவா சொல்லியிருக்காங்க. பிர்ஹோர்னா காட்டு மனுஷன் அர்த்தம். அவங்களுக்குன்னு தனி மொழி இருக்கா? இருக்கு. பிர்ஹோர்னு ஒரு மொழி. அது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. காட்டுல வாழ்றவங்க இவ்ளோ வருஷம் கரண்டே இல்லாம நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. 80 வருஷம். உண்மைதான். அதுதான் இந்த நியூஸோட முக்கியத்துவமே. இவங்க கொஞ்சம் குட்டையா, சுருள்முடி, அகலமான மூக்கு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன குழுவா, தாண்டாஸ்னு சொல்ற தற்காலிக குடிசைகள்ல வாழ்வாங்க. அவங்க தொழில் என்ன? பாரம்பரியமா குரங்கு வேட்டையாடுறது, அப்புறம் காட்டுக்குடியிலிருந்து கயிறு செஞ்சு விக்கிறது. சில பேர் விவசாயமும் பண்றாங்க. இவங்களையே சுத்திக்கிட்டே இருக்கிறவங்கள உத்லூஸ்னும், ஒரே இடத்துல தங்கிட்டவங்கள ஜாங்கேஸ்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பாரம்பரிய மருத்துவ அறிவு நிறைய இருக்கு. ஆனா நவீன வசதிகள்னு பார்க்கும்போது பல தலைமுறையா அவங்க கண்டுக்கப்படாம இருந்திருக்காங்க. இந்த கரண்ட் கனெக்ஷன் அது வெறும் வெளிச்சம் மட்டும் இல்ல, படிப்பு, சுகாதாரம், தகவல் தொடர்புன்னு அவங்க வாழ்க்கை தரத்தை மாத்த ஒரு சாவியா இருக்கும். ஆனா இத்தனை வருஷம் ஏன் இது கிடைக்கலங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். டெக்னாலஜி இந்த மாதிரி கேப்ஸை குறைக்கணுமே. அந்த வகையில பார்த்தா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். அயோனிக் குரோமட்டோகிராஃபி, ஐசின்னு சொல்ற டெஸ்ட்டை இனிமே ஃபீல்ட்லயே செய்யலாமா? இது என்ன டெக்னிக், எப்படி உதவும்? அயோனிக் குரோமட்டோகிராஃபி
ஐசின்னு சொல்றது தண்ணியில இல்ல வேற திரவத்துல கரைஞ்சிருக்கிற அயனிகளை பிரிச்சு அதோட அளவை கண்டுபிடிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃபில்டர். ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபில்டர் மாதிரி. ஃபில்டரா? எப்படி? அது சார்ஜ் அடிப்படையில அயனிகளை பிரிக்கும். உதாரணத்துக்கு தண்ணியில இருக்கிற ஃப்ளோரைடு, குளோரைடு மாதிரி நெகட்டிவ் அயானிகள், அப்புறம் சோடியம், கால்சியம் மாதிரி பாசிட்டிவ் அயானிகள். இதெல்லாம் ரொம்ப துல்லியமா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல இருந்தாலும் பார்ட்ஸ் பர் பில்லியன் கண்டுபிடிச்சிடும். ஓ, இத லேப்ல தானே பண்ணுவாங்க. இப்போ ஃபீல்ட்லயே பண்ணலாம்னா என்ன லாபம்? அதுதான் இதுல இருக்கிற பெரிய விஷயம். சாதாரணமா தண்ணி சாம்பிள் எடுத்து லேபுக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ண சில மணி நேரம் இல்ல நாட்கள் கூட ஆகும். ஆனா இந்த புது முறையில ஆத்துக்கரையிலயா, ஃபேக்டரி பக்கத்துலயா, குடித்தண்ணீர் சப்ளை பண்ற இடமா, எங்க வேணாலும் அங்கேயே உடனே டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். அட, அப்போ உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியுமே. நிச்சயமா. தண்ணி மாசுபட்டிருக்கான்னு உடனே தெரியும். ஃபேக்டரி கழிவு கலக்குதான்னு பார்க்கலாம். விவசாய நிலத்துல மண்ணோட தன்மை, ஏன் சாப்பாட்டுல இருக்கிற உப்பளவு கூட பார்க்கலாம். உடனடி ரிசல்ட், உடனடி ஆக்ஷன். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் பொது சுகாதாரத்துக்கும் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். பொது சுகாதாரம்னு சொல்லும்போது டெல்லி, ஹரியானால கை கால் வாய் நோய் HFMD ன்னு சொல்றது குழந்தைங்க கிட்ட வேகமா பரவுதுன்னு ஒரு வார்னிங் வந்திருக்கு. இது என்ன நோய்? சீரியஸ் ஆனதா? கை கால் வாய் நோய் வைரஸ்னால வர்றது. குழந்தைங்க கிட்ட ரொம்ப சுலபமா பரவிடும். பேர்ல இருக்கிற மாதிரி கை கால்ல, குறிப்பா உள்ளங்கை உள்ளங்கால்ல கொப்பள மாதிரி ரேஷஸ் வரும். வாய்க்குள்ள வலி இருக்கிற புண் வரும். சில சமயம் உடம்புல வேற இடத்துலயும் வரலாம். சின்ன குழந்தைங்கள தான் அதிகமா பாதிக்குமா? ஆமா, பொதுவா 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள தான் அதிகம் பாதிக்கும். இது மாடுங்களுக்கு வர்ற கொமாரி நோய் மாதிரி ஒண்ணு இருக்கே, அதுவா அது? இல்லல்ல, அது வேற, இது வேற. அது ஒரு பொதுவான கன்ஃபியூஷன். ரெண்டும் வேற வேற வைரஸ்னால வருது. மனுஷங்களுக்கு வர்ற HFMD மாடுங்களுக்கு வராது. மாடுங்களுக்கு வர்ற கொமாரி மனுஷங்களுக்கு வராது. சரி சரி. அப்போ இது எப்படி பரவுது? இது பாதிக்கப்பட்டவங்களோட எச்சில், சளி, கழிவு, அந்த கொப்பளத்திலிருந்து வர்ற நீர், இது மூலமா பரவும். முக்கியமா கை கழுவாம இருந்தா சீக்கிரம் பரவும். ஸ்கூல், டே கேர் சென்டர்லாம் வேகமா பரவும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? பயப்படணுமா? அதிர்ஷ்டவசமா இது பொதுவா பயப்பட வேண்டிய நோய் இல்ல. காய்ச்சல், தொண்டவலி, இந்த ரேஷஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வைரஸ் மருந்தெல்லாம் இல்ல, தடுப்பூசியும் இல்ல. சிம்டம்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ தானா சரியாயிடுமா? ஆமா, பெரும்பாலான குழந்தைங்க ஒரு 7லேருந்து 10 நாள்ல தானாவே சரியாயிடுவாங்க. 2 வயசுக்கு கீழே இருந்தா கொஞ்ச நாள் கூட ஆகலாம். இந்த நியூஸ் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, டெங்கு, கோவிட் மாதிரி பெரிய நோய்களுக்கு நடுவுல இந்த மாதிரி சாதாரண தொற்று நோய்களும் இருக்கு. அதை தடுக்க பேசிக் ஹைஜீன், குறிப்பா கை கழுவுறது எவ்வளவு முக்கியம்னு தான். கரெக்ட். சுகாதாரத்திலிருந்து சுற்றுச்சூழலுக்கு வருவோம். சென்னையில அடையார் முகத்துவாரத்துல சாண்டஸ்டன் அப்படின்னு ஒரு அரிய வகை பறவையை பார்த்ததா ஒரு பதிவு வந்திருக்கு. என்ன ஸ்பெஷல் இந்த பறவைக்கு? சாண்டஸ்டான் ஒரு சின்ன வகையான கடற்பறவை, லாரடே குடும்பத்தை சேர்ந்தது. இது வடமேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில செங்கடல்ல இருந்து இந்தியா, இலங்கை வரைக்கும் இருக்கிற கடலோர பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்யும். குளிர்காலத்துல தெற்கு மாலத்தீவு மாதிரி இடங்களுக்கு போகும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது பொதுவா ரொம்ப திறக்கல்ல, நகரங்களுக்கு பக்கத்துல பாக்குறது கொஞ்சம் அபூர்வம். அப்படியா? அப்போ அடையார்ல பார்த்தது ஒரு நல்ல சைனா. நிச்சயமா. அடையாறு முகத்துவாரங்கிறது அடையாறு கடல்ல கலக்கிற இடம். அது ஒரு பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இந்த பறவை கடலோரம், முகத்துவாரம், காயல் பகுதிகள்ல வாழும். சின்ன மீன், நண்டு இதெல்லாம் சாப்பிடும். இந்த மாதிரி பறவைகள் ஒரு இடத்துக்கு வர்றதும் அங்கேயே தங்கி இர தேடுறதும் அந்த இடம் ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு காட்டுது. இவ்ளோ நகரமயமாக்கல் நடுலையும் அடையார் மாதிரி இடங்கள் இன்னும் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு ஒரு புகலிடமா இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை தர்ற விஷயம். இந்த பகுதிகளை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை இது ஞாபகப்படுத்துது. ஆமா, சூழல் பாதுகாப்பு ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வர்த்தகம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முக்கியம். இந்திய தர நிர்ணய அமைப்பு BIS அவங்க சமீபத்துல 84 தர கட்டுப்பாட்டு ஆணைகள், அதாவது QCOs பிறப்பிச்சிருக்காங்களா? என்னது BIS? எதுக்கு இந்த QCO? BIS அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்ம நாட்டோட தேசிய தர நிர்ணய அமைப்பு. முன்னாடி ISI, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இருந்தது இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இது. ஓ, ISI மார்க் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அதான் இவங்களோட முக்கிய வேலை
பொருட்களுக்கு தரம் நிர்ணயிக்கிறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது, குறியீடு கொடுக்கறது. நீங்க வாங்குற நிறைய பொருட்கள்ல ISI இல்லனா BIS முத்திரை இருக்கும் பாருங்க, அது இவங்க கொடுக்கறது தான். சரி, அந்த 84 QCO எதுக்கு? இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் QCOs சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு BIS தரச்சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றது, கட்டாயமாக்குது. எதுக்காக கட்டாயமாக்கணும்? யாருக்கு லாபம்? இது முக்கியமா நுகர்வோரான உங்களுக்கு தான் லாபம். இதனால மார்க்கெட்டுக்கு வர்ற பொருட்கள், அது விளையாட்டு சாமானா இருக்கலாம், எலக்ட்ரானிக் பொருளா இருக்கலாம், இல்ல வீடு கட்டுற பொருளா இருக்கலாம், அதெல்லாம் பாதுகாப்பானது, நம்பகமானது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு அரசாங்கம் உறுதி பண்ணுது. அப்போ டூப்ளிகேட்லாம் வராதா? ஓரளவுக்கு தடுக்க முடியும். தரம் கம்மியான, போலியான, ஆபத்தான பொருட்கள் வர்றதை இது தடுக்கும். இது நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களோட தரத்தை உயர்த்தவும் உதவும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்திய பொருட்களோட மதிப்பும் கூடும். ஒரு வகையில பார்த்தா இது பொது சுகாதாரம், பாதுகாப்பு, அப்புறம் ஒரு ஒழுங்கான வர்த்தகம், இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை. BIS ஓட வேலை ரொம்ப முக்கியமானது. தரம் நிர்ணயிக்கிறது மாதிரி வளர்ச்சியை ஒருமுகப்படுத்தணும். நிதி ஆயோக் ஃப்ரண்டியர் 15 ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பாராண்மை இருக்கு. என்னவா இருக்கும் இதோட நோக்கம்? இது ஒரு நல்ல முயற்சி. நிதி ஆயோகுக்கு கீழே ஃப்ரண்டியர் டெக் ஹப்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு கீழே தான் இந்த ஃப்ரண்டியர் 50 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, நாட்டிலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிற 50 மாவட்டங்கள் இல்லனா வட்டாரங்கள், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், பிளாக்ஸ் செலக்ட் பண்ணி அங்க நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வளர்ச்சி பணிகளை வேகப்படுத்துறது. நவீன டெக்னாலஜியா? எப்படின்னா, ஏற்கனவே இந்தியா முழுக்க விவசாயம், சுகாதாரம், கல்வின்னு பல துறைகள்ல சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண டெக்னாலஜி சொல்யூஷன்ஸோட ஒரு லிஸ்ட், ரிபாசிட்டரி நிதி ஆயோக் ரெடி பண்ணிருக்காங்க. அதுல ஒரு 200க்கு மேல பயன்பாட்டு வழக்குகள், யூஸ் கேசஸ் இருக்காம். ஓ, இந்த ஃப்ரான்டியர் 50 முயற்சி அந்த லிஸ்ட்ல இருந்து பொருத்தமான டெக்னாலஜியை செலக்ட் பண்ணி இந்த 50 பின்தங்கிய இடங்கள்ல செயல்படுத்த ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு, விவசாய விளைச்சலை கூட்ட AI யூஸ் பண்றது, இல்ல ரிமோட் எஜுகேஷனுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்றது, இந்த மாதிரி. அப்போ டெக்னாலஜியோட பயன் கிராமங்களுக்கும் போகுமா? ஆமா, அதுதான் நோக்கம். நவீன டெக்னாலஜியோட பயன் கடைசி மனுஷனுக்கும் போய் சேரணும். விக்சித் பாரத் அட் 2047 ஒரு இலக்கு வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு இது உதவும். டெக்னாலஜியை வெறும் நகரங்களோட நிறுத்தாம கிராமங்களுக்கும் பின்தங்கிய பகுதிகளுக்கும் கொண்டு போற ஒரு முயற்சி இது. நல்ல விஷயம். உள்நாட்டு முயற்சிகள் மாதிரி உலக அளவிலையும் சில முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. உலக வர்த்தக அமைப்பு WTO அவங்களோட மீன்வள மானியங்கள் மீதான ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் ஆன் ஃபிஷரி சப்சிடிஸ் நடைமுறைக்கு வந்திருக்கு. இது ஏன் இவ்ளோ முக்கியமா பேசப்படுது? இது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். காரணம் என்னன்னா, இதுதான் WTO வரலாற்றிலேயே சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைய, என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிய மையமா வச்ச முதல் மல்டிலேட்டரல் அக்ரிமெண்ட். ஓ, அப்படியா? என்ன பண்ண அந்த ஒப்பந்தம்? இதோட முக்கிய நோக்கம் கடல் மீன் வளத்தை அழிக்கிற மாதிரி அரசாங்கங்கள் கொடுக்கிற மானியங்களை கட்டுப்படுத்துறது. எல்லா மானியங்களையுமா, இல்ல குறிப்பிட்ட மானியங்களையா? குறிப்பா 3 வகையான மானியங்களை இது தடை பண்ணுது. 1, சட்டவிரோதமா, கணக்கு காட்டாம, ஒழுங்குபடுத்தப்படாம, இல்லீகல், அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் மீன் பிடிக்க கொடுக்கிற மானியம். சரி. 2வது, ஏற்கனவே ரொம்ப அதிகமா சுரண்டப்பட்டு அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற மீன் வளங்களை குறிவச்சு மீன் பிடிக்க கொடுக்கிற மானியம். 3வது, எந்த ஒரு ரீஜனல் ஃபிஷரிஸ் மேனேஜ்மெண்ட் அமைப்போட கண்ட்ரோல்லையும் வராத சர்வதேச கடல் பகுதியில ஹைசீஸ் மீன் பிடிக்க கொடுக்கிற மானியம். இதனால நிஜமாவே மீன்வளம் பாதுகாக்கப்படுமா? வளரும் நாடுகளுக்கு ஏதாவது சலுகை உண்டா? நிச்சயமா, இது ஒரு பெரிய ஸ்டெப். உலக அளவுல வருஷத்துக்கு பல பில்லியன் டாலர் இந்த மாதிரி கெடுதலான மானியங்களுக்கே செலவாகுது. இது மீன் வளத்தை அழிக்கிறது மட்டும் இல்ல, நேர்மையா மீன் பிடிக்கிறவங்களையும் பாதிக்குது. இந்த ஒப்பந்தம் அதை மாத்த முயற்சி பண்ணுது. வளரும் நாடுகள் அப்புறம் பின்தங்கிய நாடுகள் LDCs இந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த ஹெல்ப் பண்றதுக்காக டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுக்க WTO ஃபிஷ் ஃபண்ட்னு ஒரு நிதியையும் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் சரியா நடக்குதான்னு பார்க்க ஒரு கமிட்டி ஆன் ஃபிஷரிஸ் சப்சிடிஸும் அமைப்பாங்க. இது சர்வதேச வர்த்தக விதிமுறைகளுக்கும் நம்ம பொது சொத்தான கடல் வளத்தை காப்பாத்துறதுக்கு நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர முயற்சி பண்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கை. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு. பென்னாத்துறை சீற்றம், ஆலமட்டி அணை உயரம், பிர்ஹோர் மக்களுக்கு கிடைச்ச வெளிச்சம்,
களத்துக்கே வந்த ISI டெக்னாலஜி, குழந்தைங்கள தாக்குற HFMD, சென்னையில தெரிஞ்ச கடற்பறவை, பொருட்களோட தரத்துக்கு BIS, பின்தங்கிய பகுதிக்கான Frontier 50, உலக மீன் வளத்துக்கான WTO ஒப்பந்தம். ஆமா, இதெல்லாம் தனித்தனி நியூஸா தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. தண்ணி மேலாண்மை, சமூக நீதி, டெக்னாலஜி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், தரம், உலக ஒத்துழைப்புன்னு எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருக்கு. ஆமா. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கனெக்ஷன்ஸ புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இப்ப பாருங்க, பிர்ஹோர் மாதிரி மக்களுக்கு 80 வருஷம் கழிச்சு கரண்ட் வருது. அதே நேரம் Frontier 50 மாதிரி திட்டங்கள் டெக்னாலஜி வச்சு வளர்ச்சியை வேகப்படுத்த பாக்குது. ஐசி மாதிரி டெக்னாலஜி உடனுக்குடனே டேட்டா தருது. ஆனா இந்த கண்டுபிடிப்புகளும் திட்டங்களும் உண்மையிலேயே அடிமட்டத்துல இருக்கிற மக்களோட வாழ்க்கையில வேகமான அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டு வருதா? டெக்னாலஜிக்கும் அது போய் சேர வேண்டிய மக்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளிய நம்ம எப்படி முழுசா தாண்ட போறோம்? இதுதான் நாம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த நிகழ்வுகள், விவாதங்கள், பொருளாதாரம், பாலிசி மாற்றங்கள், கலாச்சாரம், அப்புறம் சுற்றுச்சூழல், சட்டம்னு பல கோணங்கள்ல இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கண்டிப்பா. எங்களோட நோக்கம் என்னன்னா, இதிலிருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான சில இன்சைட்ஸ், யோசிக்க வேண்டிய விஷயங்கள், அதை கொடுக்கறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த தகவல்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி லிங்க் ஆகுது, இந்தியால இப்ப என்ன மாதிரியான பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புறோம். ஓகே. முதல்ல இந்தியாவோட கடந்த 10 வருஷ மாற்றங்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த தகவல்கள்ல விகாஸ்வாத் அப்படின்னு ஒரு கான்செப்ட பத்தி பேசுறாங்க. அதாவது வளர்ச்சிய மையமா வச்ச ஒரு ஆட்சி முறை. ஆமா, வளர்ச்சி அரசியல்னு சொல்லலாம். இதுல என்னென்ன முக்கியமா சொல்றாங்கன்னா, சில கட்டமைப்பு சீர்திருத்தங்கள், அப்புறம் கலாச்சார ரீதியான சில முன்னெடுப்புகள், சமூக நலன், டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் உள்நாட்டு வெளிநாட்டு பாலிசிகள்ல ஒரு ஒரு தீர்க்கமான ஸ்டாண்ட் எடுத்தது. இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி அது முக்கியமா பேசப்படுது. கரெக்ட். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு. இந்தியா இப்போ உலகத்துல வேகமா வளர்ற பெரிய பொருளாதாரங்கள்ல ஒண்ணு. இப்போதைக்கு 4வது இடம். சீக்கிரமே 3வது இடத்துக்கு வரும்னு கணிப்புகள் சொல்லுது. அப்புறம் GST, சரக்கு மற்றும் சேவை வரி. இது பல மறைமுக வரிகளை ஒன்னா சேர்த்தா ஒரு பெரிய ஸ்டெப். நிச்சயமா. அப்புறம் FDI, அதாவது அந்நிய நேரடி முதலீடு, அதுவும் கணிசமா அதிகரிச்சிருக்கு. குறிப்பா இந்த 2014 இருந்து 24 வரைக்கும் வந்த இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி 2000 இருந்து வந்த மொத்த FDIல 67% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓ, அப்படியா? இது மட்டும் இல்ல, ஸ்டார்ட் அப் கல்ச்சரும் நல்லா வளர்ந்திருக்கு இல்லையா? ஆமா, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு உலகத்துல 3வது பெரிய ஸ்டார்ட் அப் மையமா இந்தியா இருக்கு. யூனிகார்ன் கம்பெனிகள் கூட, அதாவது $1 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டார்ட் அப்கள் 118 இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம UPI, டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில நாம இப்ப உலக அளவுல முன்னணியில இருக்கோம். 2024ல மட்டும் 172 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம்னா, அது சாதாரண மக்களை எப்படி போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. அதுக்கு இந்த உள்கட்டமைப்பு, கனெக்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப அவசியம். இதுலயும் சில பெரிய முன்னேற்றங்கள் இருக்கு. பல லட்ச கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகள் போட்டிருக்காங்க. அப்புறம் நேஷனல் ஹைவேஸ் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் வரைக்கும். வடகிழக்கு மாநிலங்களை மத்த இந்தியாவோட இணைக்கிறதுக்கு நிறைய ஸ்பெஷல் திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டு வசதி திட்டம் PMAY, அது மூலமா 4 கோடிக்கு மேல வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா, நகர்ப்புறத்துல கட்டுனதுல பெரும்பான்மை வீடுகள் பெண்கள் பேர்ல இருக்குங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். ஆமா, இந்த அடிப்படை வசதிகள் மக்களை சென்றடைறதுல தொழில்நுட்பத்தோட பங்கு அது ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. கரெக்டா? கண்டிப்பா. அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த ஜாம் ட்ரினிட்டி, அதாவது ஜன்தன் பேங்க் அக்கவுண்ட், ஆதார், மொபைல், இந்த 3ஐயும் இணைச்சுது. ஆமா. இத வச்சு நேரடி மானிய பரிமாற்றம், அதாவது DBT பண்ணது நலத்திட்டங்கள்ல ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். பணம் நேரடியா மக்களோட அக்கவுண்ட்டுக்கு போகுது. நடுவுல லீக்கேஜ் குறையுது. சரி. ஜன்தன் கணக்குகள் மட்டுமே பாருங்க 55 கோடிக்கு மேல திறந்திருக்காங்க. இதுல பாதிக்கு மேல பெண்களோட கணக்குகள். அப்புறம் உஜ்வாலா திட்டம் மூலமா கோடிக்கணக்கான இலவச கேஸ் கனெக்ஷன்ஸ். ஆமா, அதெல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், கிராமங்களுக்கு குழாய் நீர் இணைப்பு. சௌபாக்யா திட்டம் மூலமா எல்லா வீடுகளுக்கும் கரண்ட். ஸ்வச் பாரத், அதுவும் ஒரு பெரிய மாற்றம். 12 கோடிக்கு மேல டாய்லெட்ஸ் கட்டி லட்சக்கணக்கான கிராமங்கள் ODF,
அதாவது திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாததா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே. விவசாயத்துறையில என்ன நிலைமை? அங்கேயும் சில முக்கியமான மாற்றங்கள் பத்தி தகவல்கள் சொல்லுது. ஆமா, விவசாய பட்ஜெட் ஒதுக்கீடு கணிசமா அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்ந்திருக்கு. ஓ, விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி கொடுக்கற அந்த PM கிசான் திட்டம், அது மூலமா 11 கோடி விவசாயிகளுக்கு பணம் போய் சேர்ந்திருக்கு. அப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு KCC மூலமா கடன் வசதி அதையும் அதிகப்படுத்திருக்காங்க. இதோட விளைவா உணவு தானியம் உற்பத்தியும் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. இது இல்லாம சில சட்ட ரீதியான முடிவுகள், உதாரணமா ஆர்டிகல் 370 ரத்து, முத்தலாக் தடை சட்டம், ஆமா, அறிவியல் துறையில ISROவோட சந்திரயான் 3 வெற்றி, அப்புறம் கலாச்சார ரீதியா காசி, அயோத்தி மாதிரி இடங்கள்ல மறுசீரமைப்பு பணிகள். வறுமை குறைப்புலயும் முன்னேற்றம் இருக்குன்னு உலக வங்கி டேட்டா சொல்லுது. தீவிர வறுமை கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரி. மொத்தத்துல பார்த்தா இந்த 10 வருஷத்துல நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் 2047க்குள்ள விக்சித் பாரத், அதாவது ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய இலக்கு நோக்கிய பயணமா இதை பார்க்கறாங்க. இனிவரும் காலங்கள்ல எப்படி சொல்றது, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சஸ்டெயினபிலிட்டி, இன்னோவேஷன், அப்புறம் இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் இவங்களோட ஆற்றலை சரியா பயன்படுத்துறதுல கவனம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இந்த பெரிய சித்திரத்துல இருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளாதார சீர்திருத்தத்துக்கு வருவோம். GST, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. இதில் இப்போ GST 2.1 சில மாற்றங்கள் செப்டம்பர் 2025 இருந்து அமலுக்கு வந்திருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். GST வந்தது ஒரு பெரிய மாற்றம், அதுல சந்தேகமே இல்ல. இப்போ அதுல இன்னும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் வரி அமைப்பை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றது. எப்படி? முன்னாடி இருந்த பல வரி விகிதங்களை குறைச்சு இப்போ 0%, 5%, 18%ன்னு 3 முக்கிய ஸ்லாப்களும், அப்புறம் ஆடம்பர பொருட்களுக்கு 40%ன்னு ஒரு ஸ்லாபும் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா அந்த 12, 28% ஸ்லாப்களை நீக்கியிருக்காங்க. ஓ, இதனால யாருக்கு நன்மை கிடைக்கும்? நெசவுத்தூரில், ஆட்டோமொபைல், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஹெல்த் கேர், உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கற செக்டார்ஸ்க்கு இது உதவும்னே எதிர்பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 546 பொருட்களோட வரி விகிதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும்னா, நுகர்வோருக்கு விலை குறையலாம், வியாபாரம் அதிகரிக்கலாம். இது வளர்ச்சிக்கு நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு. விலை குறைஞ்சா மக்களுக்கு நல்லதுதான். ஆனா அரசாங்கத்துக்கு வருமானம் குறையாதா? அது ஒரு கேள்வி இல்லையா? சரியான கேள்வி. அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான சவால். கண்டிப்பா வரி விகிதத்தை குறைக்கும் போது அரசாங்கத்தோட வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே வருஷத்துக்கு சுமார் 48,000 கோடி ரூபாய் வருமான இழப்பு வரலான்னு ஒரு எஸ்டிமேட் கொடுத்திருக்கு. மத்த சில எஸ்டிமேட்ஸ் இதை விட அதிகமாவும் இருக்கலாம்னு சொல்லுது. அதாவது இது சிம்பிள் கணக்கு தான். வரி விகிதம் R குறைஞ்சா வரி அடிப்படை E, அதாவது வியாபாரம் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதை பொறுத்து தான் மொத்த வருமானம் R அமையும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்கலைன்னா வருமானம் குறையதான் செய்யும். ஆனா இதுல வேற ஒரு கோணமும் இருக்கே, அந்த சேமிப்பு பத்தி. ஆமாம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்ப 5% வரியுள்ள பொருட்களோட விலை குறையறதால மக்கள் மிச்சப்படுத்துற பணத்தை ஒருவேளை 18% அல்லது 40% வரியுள்ள மற்ற பொருட்களை வாங்க செலவழிக்கலாம். ஓ, அப்படி நடந்தா காலப்போக்குல மொத்த வரி வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வேற ஏதாவது நடைமுறை சிக்கல்கள் இருக்கா? அந்த ITC மாதிரி இருக்கு. சில பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காங்க, நல்லதுதான். ஆனா அந்த பொருட்களை தயாரிக்க வாங்கின மூலப்பொருட்களுக்கு கட்டின வரிய, அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ITC, அதை திரும்ப கழிக்க முடியாது. அப்படியா? ஆமா, இதனால அந்த வரியும் பொருளோட விலையில மறைமுகமா சேர்ந்துடுது. இதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அல்லது வரி மேல் வரி. இது GSTயோட அடிப்படை நோக்கத்துக்கே கொஞ்சம் எதிரானது. சரி சரி. அதே மாதிரி 5% வரி பிரிவுல இருக்கிற பொருட்களுக்கு ஒருவேளை 18% வரி கட்டின மூலப்பொருட்களை பயன்படுத்தி இருந்தா அந்த ITC வாங்குறதுல சில நிர்வாக சிக்கல்கள் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. சரி, இந்த GST மாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம், அந்த நிதி நிலைமை அது இப்ப எப்படி இருக்கு? அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 2025-26 முதல் காலாண்டுல பெயரளவு GDP வளர்ச்சி, அதாவது பணவீக்கத்தையும் சேர்த்து கணக்கிடுற வளர்ச்சி, அது பட்ஜெட்ல கணிச்சதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓ, நேரடி வரி வசூலும் ஆண்டோட ஆரம்பத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பர்சனல் இன்கம் டாக்ஸ்ல சில மாற்றங்கள் செஞ்சதால ஏற்கனவே 1 லட்சம் கோடி வரைக்கும் வருமான இழப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க.
இப்போ இந்த ஜிஎஸ்டி வருமான இழப்பும் சேரும்போது மத்திய மாநில அரசுகளோட நிதி பற்றாக்குறை அதிகரிக்கலாம், இல்லனா அவங்க செலவுகளை குறைக்க வேண்டியிருக்கும். இது வளர்ச்சியை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு. குறுகிய காலத்துல வரி குறைப்பு ஒரு தூண்டுதலா இருக்கலாம், அது உண்மைதான். ஆனா நீண்ட கால வளர்ச்சிக்கு முதலீடு, சேமிப்பு, உற்பத்தி திறன் இதெல்லாம் தான் முக்கியம். புரியுது. சரி, அடுத்ததா ஊழியர்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு போவோம். தேசிய ஓய்வூதிய திட்டம், அதாவது என்பிஎஸ். இதுல யூபிஎஸ்னு ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இதுக்கு மாறுறதுக்கான கடைசி தேதி செப்டம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. இது கொஞ்சம் முக்கியமான விஷயம். முதல்ல இதோட பின்னணிய புரிஞ்சுக்கணும். ஜனவரி 1, 2004க்கு முன்னாடி அரசு வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓபிஎஸ் இருந்துச்சு. ஆமா, அதுல கேரண்டீட் பென்ஷன் உண்டு. கரெக்ட். கடைசியா வாங்கின சம்பளத்துல பாதி உத்தரவாதமான பென்ஷனா கிடைக்கும். ஊழியர் அவங்க சம்பளத்திலேருந்து எதுவும் பங்களிக்க தேவையில்லை. ஆனா 2004க்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு என்பிஎஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க. இது சந்தை நிலவரத்தை பொறுத்து வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம். இதுல ஊழியரும் அரசும் பங்களிக்கணும். சரி. இப்போ இந்த என்பிஎஸ் குள்ளேயே யூபிஎஸ் அப்படின்னு ஒரு விருப்ப திட்டம், ஒரு ஆப்ஷனல் ஸ்கீம ஏப்ரல் 2025லேருந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகே. அப்போ இந்த என்பிஎஸ்க்கும் புதுசா வந்த யூபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்? முக்கியமா 3 வித்தியாசம் இருக்கு. ஒன்னு கான்ட்ரிபியூஷன். என்பிஎஸ்ல ஊழியர் 10%, அரசு 14% போடுவாங்க. யூபிஎஸ்ல ஊழியர் 10%, அரசு 10% போடுவாங்க. அது போக அரசு தனியா இன்னொரு 8.5% தொகைய ஒரு பொது நிதிக்கு, அதாவது ஒரு பூல் கார்பஸ்க்கு தனியா போடும். ஓ, அது எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன். ஆமா, அரசுகிட்ட இருந்து. ரெண்டாவது பெனிஃபிட். என்பிஎஸ்ல எவ்ளோ பென்ஷன் கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியாது, அது மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸா பொறுத்தது. ஆனா யூபிஎஸ்ல குறைஞ்சது 25 வருஷம் சர்வீஸ் இருந்தா கடைசி 12 மாச சராசரி அடிப்படை சம்பளத்துல 50% உத்தரவாத பென்ஷனா கிடைக்கும். குறைஞ்சபட்சம் மாசம் 10,000 ரூபாயாவது கிடைக்கும் 10 வருட சேவைக்கு பிறகு. அப்படியா? இது பெரிய வித்தியாசமா இருக்கே. மூணாவது என்ன? மூணாவது நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஃபிளெக்சிபிலிட்டி. யூபிஎஸ்ல இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகுறதுக்கு 1 வருஷம் முன்னாடியோ இல்ல விஆர்எஸ் வாங்குறதுக்கு 3 மாசம் முன்னாடியோ ஒரே ஒரு தடவை வேணும்னா என்பிஎஸ்க்கு மாறிக்கலாம். ஓ, ஆனா அப்படி மாறினா திரும்ப யூபிஎஸ்க்கு வர முடியாது. இது ஒரு ஒன் வே ஆப்ஷன் மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை வேலையில இருந்து நீக்கப்பட்டா இந்த யூபிஎஸோட உத்தரவாத பலன் கிடைக்காது. சரி. உத்தரவாத பென்ஷன் கிடைக்குதுன்னா நிறைய பேர் இதை தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. நீங்க சொன்ன மாதிரி 25 வருஷம் சர்வீஸ் இருந்தா? இல்ல, அதுதான் இங்க சுவாரஸ்யமே. தகுதியுள்ள சுமார் 24 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள்ல இதுவரைக்கும் வெறும் 40,000 பேர்கிட்ட தான் யூபிஎஸ்க்கு மாறியிருக்காங்க. அவ்வளவுதானா? ரொம்ப கம்மியா இருக்கே. ஏன் அப்படி? உத்தரவாதம் இருந்தும் ஏன் இந்த தயக்கம்? இதுக்கு முக்கிய காரணம், பல ஊழியர் சங்கங்களும் நிறைய ஊழியர்களும் இன்னமும் பழைய பென்ஷன் திட்டத்தை ஓபிஎஸ் தான் திருப்பி கேக்குறாங்க. ஓ, ஓபிஎஸ் தான் வேணுமா? ஆமா, ஏன்னா ஓபிஎஸ்ல ஊழியர் பங்களிப்பே இல்லாம கடைசி சம்பளத்துல பாதி உறுதியா கிடைச்சது. ஆனா இந்த யூபிஎஸ்ல ஊழியரும் அவங்க சம்பளத்துல இருந்து 10% பங்களிக்கணும். அதனால இத ஓபிஎஸ்ஸை விட ஒரு குறைவான பலனா தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அதனாலதான் நிறைய பேர் இன்னும் ஓபிஎஸ்ஸை திரும்ப கொண்டு வரணும்னு கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல யூபிஎஸ்க்கு பெரிய வரவேற்பு இல்ல. புரியுது புரியுது. சரி, இப்போ கொஞ்சம் சுற்றுச்சூழல் பக்கம் போவோம். இமயமலை பகுதிகளில், குறிப்பா உத்தரகாண்ட், இமாச்சல் மாதிரி மாநிலங்கள்ல பருவமழை ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆமா, நிலச்சரிவு, திடீர் வெள்ளம், மேக வெடிப்புன்னு அடிக்கடி செய்திகள்ல பாக்குறோம். இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு இல்லையா? ஆமா, இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். மலைப்பகுதிகளில் ஏன் இவ்ளோ தீவிரமா மழை பெய்யுதுன்னா, அதுக்கு ஓரோகிராஃபிக் லிஃப்ட்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ஓரோகிராஃபிக் லிஃப்ட் அப்படின்னா? சிம்பிளா சொன்னா, ஈரக்காத்து மலைச்சரிவுல மோதுது இல்லையா, அப்போ அது வேகமா மேல எழும்புது. அப்படி மேல போகும்போது சட்டுன்னு குளிர்ந்து பெரிய மேகங்களா உருவாகி ரொம்ப குறுகிய இடத்துல பயங்கர மழையை கொட்டிருது. ஓ, சமதளத்துல ஒருவேளை தாங்கக்கூடிய மழையா இருக்கலாம், ஆனா அதே அளவு மழை மலையில பெய்யும்போது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. செங்குத்தான சரிவுகள்ல தண்ணி வேகமா ஓடி நிலச்சரிவையும் திடீர் வெள்ளத்தையும் உருவாக்குது. இதுக்கு காலநிலை மாற்றத்துக்கும் தொடர்பு இருக்கா, இல்ல இது இயல்பான விஷயமா? நிச்சயமா தொடர்பு இருக்கு. ஆய்வுகள் அதான் சொல்லுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வழக்கமா மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வர்ற மேற்கத்திய இடையூறுகள்னு சொல்ற அந்த காற்று அமைப்புகள், அது இப்போ வழக்கத்தை விட
தெற்கு நோக்கி நகர்ந்து நம்ம தென்மேற்கு பருவக்காற்றோட அதிகமா கலக்குது. அப்படியா? ஆ இது இமயமலை மலைப்பொழிவை ரொம்ப சிக்கலாக்குது. இதுக்கு புவி வெப்பமயமாதல் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அப்புறம் ஆர்க்டிக் பகுதியில பனி உருகுறது. அது வளிமண்டலத்துல காற்று ஓட்டங்களை ஜெட் ஸ்ட்ரீம் அத பலவீனப்படுத்துது. இதனால புயல் மேகங்கள் ஒரே இடத்துல அதிக நேரம் தங்கி மழைய கொட்டுது. ஓ, அது மட்டும் இல்லாம சூடான காத்து அதிக ஈரப்பதத்தை தாங்கும். அதனால மழையோட தீவிரமும் அதிகமாகுது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் மழை நிகழ்வுகள் ஜெர்மனி, பாகிஸ்தான், உலகத்தோட பல பகுதிகள்லயும் சமீபத்துல பார்த்தோம். இங்கேயும் அது நடக்குது. ஆனா இந்த மேக வெடிப்பெல்லாம் முன்னாடியே கணிக்க முடியுமா? டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு? அதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால். மேக வெடிப்புங்கிறது ரொம்ப சின்ன ஏரியாவுல ரொம்ப குறுகிய நேரத்துல நடக்கிற ஒரு விஷயம். நம்ம கிட்ட டாப்ளர் ரேடார்கள், சேட்டலைட்ஸ், மழைமானிகள், கம்ப்யூட்டர் மாடல்ஸ், NWP மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மலைப்பாங்கான பகுதிகள்ல இதோட துல்லியம் கொஞ்சம் கம்மி. ஏன் அப்படி? ரேடார் கவரேஜ் எல்லா இடத்துலயும் இல்லாம இருக்கலாம். மலைகளோட குறுக்கீடு இருக்கலாம். இத சரியா கணிக்கணும்னா இன்னும் நிறைய கண்காணிப்பு கருவிகள் வேணும். இன்னும் துல்லியமான கம்ப்யூட்டர் மாடல்ஸ் வேணும். அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI, மெஷின் லேர்னிங், ML தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தணும். இதுல இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி, அடுத்ததா ஒரு கலாச்சார வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்த பார்க்கலாம். சாராநாத் பத்தி. புத்தர் முதல்ல தர்ம உபதேசம் செஞ்ச இடம் இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமான இடம். அங்கிருக்கிற ஒரு தகவல் பலகைய இந்திய தொல்லியல் துறை, அதாவது ASI மாற்றி அமைக்க போறாங்களாமே. ஆமாம், சாரநாத் ஒரு மிக முக்கியமான பௌத்த தலம். அத உலக பாரம்பரிய தலமா அங்கீகரிக்கிறதுக்காக யுனெஸ்கோ குழு வேற வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன விஷயம் அதுல? என்ன விஷயம்னா, இத்தனை நாளா சாரநாத்தை கண்டுபிடிச்சு பாதுகாத்தது பிரிட்டிஷ்காரங்க தான் ஒரு கருத்து பரவலா இருந்துச்சு. டங்கன், மெக்கன்சி, கன்னிங்ஹாம்னு சில பேர் சொல்வாங்க. ஆமா. ஆனா அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது 1780கள்ல பனாரஸ் மன்னர் ஜகத்சிங் அங்க சில கட்டுமான பணிகளுக்காக தோண்டும் போதுதான் தற்செயலா இந்த பௌத்த சின்னங்கள் எல்லாம் வெளிப்பட்டுச்சுன்னு இப்ப சொல்றாங்க. இது பிரிட்டிஷ் குறிப்புகளுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடியே நடந்திருக்கு. ஓ, அப்படியா? அப்போ வரலாறு மாற்றி எழுதப்படுதா இல்ல எப்படி? மாற்றி எழுதப்படுதுன்னு சொல்றதை விட ஒரு முழுமையான சித்திரம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். பிரிட்டிஷ் அதிகாரிகளோட பங்கு நிச்சயம் இருக்கு, அதை மறுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம உள்நாட்டு மன்னரோட பங்கு இருந்திருக்குங்கிறத சரியா பதிவு செய்ய நினைக்கிறாங்க. முன்னாடி தர்மராஜக ஸ்தூபில இருந்த ஒரு பலகையில ஜகத்சிங் அந்த இடங்களை அழிச்சாருன்னு எழுதியிருந்தாங்களாம். அதை ஏற்கனவே மாத்திருக்காங்க. இப்போ அந்த இடத்த வெளிக்கொணர்ந்ததுல அவரோட பங்களிப்பை அங்கீகரிக்கிற மாதிரி புது பலகை வைக்க போறாங்க. இது எப்படி சொல்றது, அந்த காலனித்துவ காலப்பு பார்வையை தாண்டி நம்ம வரலாற்றை நாமளே ஆய்வு செஞ்சு சொல்ற ஒரு முயற்சி. இதுக்கு வேற ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா இந்த நேரத்துல இதை செய்யறதுக்கு? நிச்சயமா. இந்தியா தன்னோட பௌத்த பாரம்பரியத்தை உலக அளவுல முன்னிறுத்த ரொம்ப முயற்சி செய்யுது. இது ஒரு விதமான கலாச்சார ராஜதந்திரம், அதாவது கல்ச்சுரல் டிப்ளமசின்னு சொல்லலாம். ஓ, நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், குறிப்பா பௌத்தர்கள் அதிகம் வர இடம் சாரநாத். யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வரலாற்று தெளிவுகள் உதவும். இது நம்ம பாரம்பரியத்துக்கும் நாம கொடுக்கிற மதிப்பையும் காட்டும். புரியுது. சரி, இறுதியா ஒரு சட்ட விவாதத்தை பத்தி பார்க்கலாம். IPC பிரிவு 498A, அதாவது திருமணமான பெண்ணுக்கு கணவர் அல்லது அவரோட உறவினர்கள் கொடுமை செஞ்சா தண்டனை கொடுக்கிற சட்டம். ஆமா, ரொம்ப முக்கியமான சட்டம். ஆனா இது சில சமயம் தவறா பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு புகார் இருக்கு. இதை தடுக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் 2022ல சில வழிகாட்டுதல்களை கொடுத்துச்சு. அதை இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல ஷிவாங்கி பன்சால் வர்சஸ் சாஹிப் பன்சால் உறுதி செஞ்சிருக்கு. இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா, புகார் கொடுத்ததும் உடனே FIR போடாம 2 மாசம் கூலிங் பீரியட், அதாவது ஒரு ஆசுவாச காலம் கொடுக்கணும். அந்த சமயத்துல வழக்க குடும்ப நலக்குழுவுக்கு FWC அனுப்பணும்னு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இந்த 498A பிரிவு பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா சில சமயம் இது பழி வாங்கறதுக்காகவோ இல்ல சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட தவறா பயன்படுத்தப்படுதுன்னு நீதிமன்றங்களே பல தடவை சொல்லியிருக்கு. சரி. அதனால தேவையில்லாம அப்பாவிகளை கைது பண்றதை தடுக்கணும்னு பல முயற்சிகள் நடந்திருக்கு. உதாரணமா லலிதா குமாரி வழக்குல இந்த மாதிரி குடும்ப தகராறு புகார்கள்ல FIR போடுறதுக்கு முன்னாடி ஒரு முதற்கட்ட விசாரணை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமா. அப்புறம்
கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்ல திருத்தம் கொண்டு வந்து அருணேஷ் குமார் வழக்குல 2014 உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. 7 வருஷத்துக்கு குறைவான தண்டனை உள்ள குற்றங்கள்ல தேவையில்லாம உடனே கைது பண்ணக்கூடாது. நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கணும், சில நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, ஏற்கனவே இவ்ளோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கும்போது இப்போ இந்த 2 மாச கூலிங் பீரியட், அப்புறம் இந்த குடும்ப நலக்குழு பரிந்துரை, இதெல்லாம் எதுக்கு? இது புதுசா? இது இது புதுசுன்னு சொல்ல முடியாது. 2017ல ராஜேஷ் சர்மான்னு ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் இதே மாதிரி குடும்ப நலக் குழுக்கள் FWC அமைச்சு அவங்க அறிக்கை வர்ற வரைக்கும் கைது செய்யக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்படியா? ஆமா. ஆனா அடுத்த வருஷமே 2018லயே இன்னொரு 3 நீதிபதிகள் கொண்ட பெரிய பெஞ்ச் சமூக நடவடிக்கை மன்றம் வழக்குல அந்த உத்தரவை ரத்து செஞ்சுது. ஏன் ரத்து செஞ்சாங்க? ஏன்னா இந்த குடும்ப நலக்குழுக்களுக்கு எந்தவிதமான சட்ட அங்கீகாரமும் இல்ல. இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுல தேவையில்லாத தாமதத்தை ஏற்படுத்துது. சில சமயம் அவங்க பாதுகாப்புக்கே கூட ஆபத்தா முடியலான்னு சொன்னாங்க. உடனடி சட்ட உதவி தேவைப்படுறவங்களுக்கு இது ஒரு தடையா இருக்குன்னு அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா குறிப்பிட்டாங்க. அப்போ இப்போ வந்திருக்கிற இந்த தீர்ப்பு, அது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட ஒரு நடைமுறைய திரும்ப கொண்டு வர மாதிரி இருக்கா? அப்படித்தான் சில விமர்சகர்கள் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு நடவடிக்கைகள், அந்த முதற்கட்ட விசாரணை, அருணேஷ் குமார் வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு தேவையில்லாத கைதுகளை குறைச்சிருக்குன்னு தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்களே காட்டுது. 498A வழக்குகள் அதிகரிச்சாலும் கைதுகள் விகிதம் குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது சட்ட அங்கீகாரம் இல்லாத குடும்ப நலக் குழுக்களையும் இந்த 2 மாச தாமதத்தையும் திரும்ப கொண்டு வர்றது, இது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கிறதுல இன்னும் தடைகளை ஏற்படுத்துமோன்னு ஒரு கவலை இருக்கு. அதனால இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு கூட மூலக்கட்டுரையில வாதிடப்பட்டிருக்கு. நாம வழக்கம் போல மூலக்கட்டுரையில இருக்கிற விமர்சனத்தை மட்டும் இங்க பதிவு பண்றோம். சரி, இன்னைக்கு நாம கடந்த 10 வருஷ இந்தியாவோட சில முக்கிய போக்குகள், அப்புறம் பொருளாதாரம், நலத்திட்டம், பென்ஷன், சில கொள்கை மாற்றங்கள், இமயமலை சுற்றுச்சூழல் பிரச்சனை, சாரநாத்தோட வரலாற்று பார்வை மாற்றம், கடைசியா இந்த 498 சட்ட விவாதம்னு ரொம்ப பரந்த அளவுல நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆமா. உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள்ல இருந்து முக்கியமான சில நுண்ணறிவுகளை எங்களால தர முடிஞ்சிருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேசின இந்த எல்லா விஷயங்களும் பொருளாதாரம், சமூகம், சட்டம், சுற்றுச்சூழல் இதெல்லாம் தனித்தனி தீவுகள் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கு. ஆமா. ஒரு துறையில வர்ற மாற்றம் இன்னொரு துறையை எப்படி பாதிக்குது? உதாரணமா ஒரு பொருளாதார சீர்திருத்தம், அது சமூக நலத்திட்டங்களுக்கு எப்படி உதவுது, இல்லனா சவாலா இருக்கு? காலநிலை மாற்றம் சட்ட அமலாக்கத்துக்கு என்ன மாதிரி புது பிரச்சனைகளை கொண்டு வருது? இப்படி இந்த நிகழ்வுகளோட ஒன்றோடொன்று இணைந்திருக்கிற அந்த தன்மையை பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்கறதுக்கு இந்த உரையாடல் ஒரு சின்ன தூண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறோம்.